ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சிட்டிக்கு வெளியே இருக்கவங்களும் கூட சென்டர் லிமிட்டாக எடுத்துகிட்டு பார்க்குறது நம்ம தாம்பரம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாம்பரத்தில் கிடைக்குதான் ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரையாரிட்டிஸ் வராங்க. நீங்களும் அது மாதிரி ஒரு ஆளா? தாம்பரம் பக்கத்தில் லேண்டு வீடு தேடிருக்கலாம். இங்கே ஒரு லே அவுட் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் லேண்ட்ஸ்லேயே கொண்டு வந்திருக்கேன். மெயின் ரோடு தான், பஸ் ஸ்டாப் தான், பஸ் நிற்குது பாருங்க. 24/7 பஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. மெயின் ரோடு தான், பஸ் ஸ்டாப் தான், அதுவும் காம்பவுண்ட் போட்டுருக்கல, அதான் சைட். மெயின் ரோட்டுக்கு அவ்வளோ பக்கம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் சேனலில் எங்கே நீங்கள் லேண்டு வீடு அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயும் போக வேண்டாம், இங்க வாங்க. பிளாட்டோ வீடோ அபார்ட்மெண்ட்டோ ஓவரால் சேனல் இருக்க எல்லா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிற ஒரு மெகா சங்கமம். ஆர்க் ஈவென்ட்டோட மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ மார்ச் 2026 நார்த் சென்னை ரெடில்ஸ் மெயின் ஜோர்ல இருந்து இந்தாண்ட செங்கல்பட்டு மதுராந்தகம் வரைக்கும். இந்த பெரிய சென்னையில எங்கன்னு போய் நீங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுவீங்க? எல்லா பில்டர்ஸும் ஒரே இடத்துல இருந்தா பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. யார் பெஸ்டான ரேட்டுக்கு கொடுக்குறா, யார் நல்ல குவாலிட்டியா கொடுக்குறா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பெஸ்டான ரேட்ல புக் பண்ணிட்டு போகலாம். சேவ் பண்ணிக்கோங்க உங்க கேலண்டர்ல. மார்ச் 21, 22 வர சனி ஞாயிறு இந்த 2 நாள்ல தான் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது. லொகேஷன் ஸ்ரீ வரலட்சுமி மஹால், வேளச்சேரி மெயின் ரோட், பேடவாக்கம். என்ட்ரி ஃப்ரீ தாங்க. மொத்த ஃபேமிலியோட வாங்க. மேலும் விவரங்களுக்கு ஆர்க் ஈவென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி இப்பவே நீங்க வரதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன் ரோட் சைட்னு சொல்லுவாங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா போய் பார்த்தா 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்க பாருங்க, ஆன் ரோடு இதுதான், பஸ் ஸ்டாப் இதுதான். திருப்பணா கேமராவை, அதோ காம்பவுண்ட், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட். சைட்டு என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறோம், வண்டி கிராஸ் ஆகுதுல, அதான் மெயின் ரோடு. இதை விட வேற என்னங்க ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? பார்க்கறது மெயின் ரோடு, அதுல இருந்து நம்ம சைட்டுக்கு வர வழியில இருக்கக்கூடியது 40 அடி ரோடு. அங்கேயும் பிளாக் டாப் ரோடு வந்துடும். சைட்டுக்குள்ளேயும் ரோட் ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா வேலைக்கும் துரிதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள உள்ள தார் ரோடு, பக்காவான தார் ரோடு உள்ள பார்க்க முடியும். 2 ஏக்கருங்க, சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் ஆர்ச்லாம் வரப்போகுது. டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் சைட் தான் இது. டோட்டலா உள்ள 62 பிளாட்டுகள் உள்ள ஸ்டார்டிங் ஃப்ரம் 720 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேசிங்லயும் இப்போதைக்கு பிளாட் அவைலபிள். இந்த சைட் இருக்க லொகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தாம்பரத்துல, வெஸ்ட் தாம்பரத்துலங்க. வெஸ்ட் தாம்பரத்துல தான் நம்ம சைட் இருக்கு. ஃப்ரம் ஜிஎஸ்டி, ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன், மினிட்ஸ்லாம் சொல்லாம கிலோமீட்டர்ஸ்லேயே சொல்றேன். ஷார்ப்பா 8 கிலோமீட்டர் வரும். தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 8 கிலோமீட்டர்ல நம்ம வெஸ்ட் தாம்பரத்துல நடுவீரப்பட்டுல தான் அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்த சைட்டு. இந்த சைட்டை நமக்கு கொண்டு வராங்க விகா ஹவுசிங் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. அதான் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட், நடுவீரப்பட்டு பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட். அதுதான் அந்த காம்பவுண்டட் பீஸ் தான் நம்மளோட சைட்டு. மக்களே, சைட்டு நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் நீங்க. ஏன்னா மெயின் ரோடும் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் அப்படின்றதுனாலையும் பிராண்ட் நியூ லே அவுட் இது. 2வது பக்கத்தில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கனாலையும் வாங்கி போட்டால் ரேட் அப்ரிசியேஷன் இருக்கும். இன்னொரு விஷயம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் தாம்பரம் சைட் பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சைட்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப், எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. கனெக்டபிளுக்கு ஜிஎஸ்டி ரோட் ஸ்டேஷன் ஒரு 8 கிலோமீட்டர் தான். வண்டி எடுத்தால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிட முடியும், அவ்வளோதான். ஸோ டென்ஷன் ஃப்ரீ, டிராஃபிக் ஃப்ரீ ஏரியா. முக்கியமாக தண்ணி நிற்காத சேஃபான பகுதி. சைட்டுக்கு வெளியவே மெயின் ரோடு அப்படின்றதுனால எல்லா ஸ்கூல் பஸ், எல்லா காலேஜ் பஸ்ஸுமே இங்கே கிராஸ் ஆகும். முக்கியமா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. எஸ்கேபி வித்யாசம் ஸ்கூலு, குட்யர்த் ஸ்கூலு, இது 2மே நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர்லயே இருக்குங்க. அண்ட் வெஸ்ட் தாம்பரத்துல ரொம்ப ஃபேமஸான சான் அகாடமி, லயலா அகாடமி, இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன்லயே இருக்கு. நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்குள்ளவே. காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் தனலட்சுமி காலேஜும் நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் 1 to 1.5 கிலோமீட்டருக்குள்ளவே வந்துடும். சரிங்களா? முக்கியமா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டருக்குள்ளவே வந்துடும். வெஸ்ட் தாம்பரத்துல இத்தனை பிராண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வாங்கி போடுறதுனால ரேட் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். தாம்பரம் அப்படின்றதுனால ரேட்டு கிடுகிடு நேரம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ரேஞ்சில் எங்கேயுமே இந்த ரேட்ல பிளாட்டுகள் இல்லை. ஃப்ரெஷ் லேஅவுட் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஃப்ரெஷ் லேஅவுட்டோட அட்வான்டேஜ் நினைக்கிற சைஸ்ல பிளாட்டுகள் கிடைக்கும். ஓகே, இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம சைட்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி ஒரு 4 கிலோமீட்டர் தானுங்க. வண்டி எடுத்து அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சா ரைட் இறங்கினா கிளாம்பாக்கம் டெர்மினஸ், லெஃப்ட் எடுத்தா உங்களுக்கு நார்த் மெட்ராஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா கமர்ஷியல்ஸு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே சைட்டு விட்டு வெளியே வந்தால் மெயின் ரோடு அப்படின்றதுனால எல்லாமே மெயின் ரோட் மேலேயே இருக்குது. முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்ஸு அண்ட் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி கார்டர் இருக்குது. இது 2மே நம்ம சைட்லேருந்து ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே வருதுங்க. சரிங்களா? இதுவும் வண்டி எடுத்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 minutes டைம்னு வைங்களேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா இருக்குது. காம்பவுண்ட் சுற்றி ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான், நல்லா இருக்குது. மெயின் ரோட் டச்சில் இருக்குது. நமக்கு க்ரீனரிஸுமே சுற்றி சரௌண்டட் பை க்ரீனரிஸ் அப்படின் போது ரோடு மட்டும் போட்டாங்கன்னா அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும் அந்த சைட்டு. எங்கெங்க ரோடு போட்டதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வாக்கிங் வந்துட்டு போகிறவங்களே ஒரு வாரத்தில் 10 பிளாட்டுகள் விகிதம் வித்தே போச்சுங்க. 62 பிளாட்டுகளை 10 பிளாட் விகிதம் புக் ஆகி இருக்குது வரைக்கும். சரிங்களா? உள்ள 30 அடி 33 அடி ரோடு வேற கொடுக்குறாங்க.
இங்கே வெஸ்ட் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான நிறைய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுகளை பெரிய பெரிய பிராண்டு போடுற இது மாதிரியான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுகளை நிறைய பார்க்க முடியும். இங்கே உங்களோட அபார்ட்மெண்ட்ல குறைஞ்சபட்சம் 60-70 லட்ச ரூபா வந்துடுதுங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் அபார்ட்மெண்ட் வாங்குறத காட்டிலும் இவ்வளோ கமர்ஷியல்ஸ் மத்தியில் மெயின் ரோட் டச்லேயே இருக்க இந்த லேஅவுட்டில் பிளாட்டாக வாங்கிடலாங்க. விகாவோம்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க. ப்ரீ லான்ச்சிங்கில் இப்போ 3500 rupees ரேட் கொட்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் மட்டும் தான். ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் லான்ச் ஆனதுக்கப்புறம் ரேட் கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் 200-300 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 3500 ரேட்டு. ஸோ கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரியான ரோட் டெட்ஸில் இருக்க லேஅவுட்லாம் பிளாட் வாங்கும்போது அட்வான்டேஜ் நிறைய இருக்குங்க. ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். முக்கியமாக அதை சார்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இங்கே பிளாட் 700 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா ஒரு 24,50,000 ரூபா வருது. இண்டிவிஜுவல்ஸ் கூட ஒரு 20 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்குள்ள வீடே கட்டிக்க முடியும். தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. சைட் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனில் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.